doing good. And நீங்க நம்மளோட சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. And கூட இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து ஒவ்வொரு டைம் உங்களுக்கு notifications காட்டும் இல்லனா காட்டாது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். One of the most requested video தான் நம்ம பார்க்க போறோம். Yes, neck whitening தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம். So already நம்மளோட சேனல்ல வந்து neck-ஓட darkness எப்படி ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு வீடியோ இருக்கு. So அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ description boxல கொடுக்கற போய் செக் பண்ணி பாருங்க. And இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ஒரு neck whitening remedy தான் நம்ம பார்க்க போறோம். So ரொம்ப ஈஸியா எஃபெக்டிவா இருக்க போகுது. And இந்த ட்ரீட்மென்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ஈஸியா அவேலபிளா கிடைக்கும். ஓகேங்களா? First of all வந்து neck darkness வந்து எதனால ஆகுது? உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஓவரா வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுனா உங்களுக்கு வந்து அந்த இடம் நெக் வந்து ரொம்ப டார்க் ஆகும். அப்படி இல்லனா வந்து உங்களுக்கு ஓவரா சன் எக்ஸ்போஷர்ல நீங்க இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நெக் வந்து ரொம்ப டார்க் ஆகும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நெக் டார்க் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும், ஓவரா வெயிட் கெயின் ஆவீங்க. உங்களுக்கு இந்த நெக்ல வந்து ஓவரா டெட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுனா நீங்க அதை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதனாலயுமே உங்களோட நெக் வந்து டார்க் ஆகும். சோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தான் வந்து நெக் டார்க் ஆகுது. சோ இந்த நெக் டார்க்னஸை வந்து எப்படி ஹோம் ரெமெடிஸ்ல வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், லைட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த ரெமெடி வந்து ரொம்ப ஈஸியா எஃபெக்டிவா இருக்க போகுது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப் வரப்போகுது. ஒன்னு வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், ரெண்டாவது வந்து பேக் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து எக்ஸ்ஃபோலியேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளோட எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து இந்த பேக்கிங் சோடா பேஸ்ட் வந்து நம்மளோட நெக்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். சோ அப்ளை பண்ணிட்டு லைட்டா ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். நல்லா ட்ரை ஆனோன வாஷ் பண்ணிக்கலாம். சோ நெக்க சுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேக்கிங் சோடாவை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. லைட்டா ஒரு 5 minutes வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து அந்த டெட் செல்ஸ்ல வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்காக. So guys, ஒரு 5 minutes வந்து மசாஜ் பண்ணியாச்சு. இத வந்து ஒரு 5 minutes வந்து நம்மளோட ஸ்கின்ல விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்மளோட நெக் ஒயிட்னிங் பேக்குக்கு மசூர் தால் எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக் ஒயிட்னிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கைஸ் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த பேக் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 3 days வரைக்கும் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். So guys, அவ்வளவுதான். இந்த பேக் வந்து 20 minutes நம்மளோட ஸ்கின்ல விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் வந்து நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். and இந்த ரெமெடி வந்து யூஸ் பண்ண பிறகு சோப், பாடி வாஷ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணா போதும். நம்மளோட நெக் பேக் வந்து ஒரு அளவுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. கரெக்ட்டா ஒரு 20 minutes வந்து என்னோட ஸ்கின்ல விட்டுருப்பேன். இப்போ இத வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
கைஸ் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த ரெமடியை வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், டேக் கேர் அண்ட் பை.